ரேப்ன்றது எனக்கு அது தனிப்பட்ட வகையில ஒரு ரா எமோஷன் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஒரு ஸ்டைல். நீங்க மெலோடியா இப்ப இதே பாட்டை ஒரு மெலோடியா யூ பே அப்படின்னு பாடினீங்கன்னா அது எல்லாரையும் சிரிக்க தான் செய்வாங்க. ஆனா யூ பே அப்படின்னு சொல்லி நம்ம அழுத்தி சொன்னோம்னா அந்த அந்த ஒரு டோன்ல சொல்றோம்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும். பேசிக்கலி நம்ம பார்க்கும் போது ஒரு ஹியூமன் எக்ஸ்பிரஷன்ல நம்ம பேசும்போது அது டிஃப்ரெண்ட். இப்போ நீங்க முறைக்கிறீங்களா சிரிக்கிறீங்களான்னு உங்களை பார்த்து நம்ம பேசலாம். பட் இதே ஒரு பாட்டு பாடும்போது எப்படி ஒரு ஹியூமன் வந்து அதை எமோஷனலா கனெக்ட் பண்ணுவாங்கன்னா அது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழுத்தி சொல்றோம். ஒரு கோவம் இருந்தா அதை வந்து அழுத்தி பேசுவோம். பாசமா இருந்தா அதை கொஞ்சம் சாஃப்டா பேசுவோம். ஸோ ரேப்னு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரு ஒரு விஷயத்த வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலதான் வந்து அதுக்கு நிறைய இம்பாக்ட் இருக்கு. நான் இது சூஸ் பண்ணதுக்கு காரணம் எனக்கு பர்சனலா நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஆஸ் அ காமன் மேன் எல்லாரு கூடயும் கனெக்ட் பண்ண மக்களா கனெக்ட் பண்ணணும். மக்களுக்கு ஒரு வாய்ஸா இருக்கணும். அவங்க என்ன கோத்ரூ பண்றாங்கன்னு அதை நம்ம பாடலா எடுத்து காமிக்கணும் அப்படின்ற ஒரு எமோஷன் நான் காமிக்கிறேன். அந்த ஒரு வகையில இந்த ஸ்லோ டோன் எனக்கு ஆசைதான். நான் பண்ணியிருக்கேன் வேற பாஸ்ட்ல. பட் ஆனா எனக்கு என்னமோ தெரியல அந்த அந்த ரேப்போட ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப உள்வாங்கி நான் வச்சிருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு அந்த ரேப்போட அசோசியேஷன் ஜாஸ்தி.